Hello Red Devils, welcome back to Extra Time Insights. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யுனைடெட் வர்சஸ் சிட்டியோட வீடியோ அனாலிசிஸ். நம்ம வீடியோ அனாலிசிஸில் முக்கியமாக டோர்கு கார்னாச்சோ பற்றி நிறைய பேச போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கார்னாச்சோ ஒரு சூப்பரான செட்டப் பண்ணுவான் பாக்ஸ்குள்ளே டோர்குக்கு. பட் டோர்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு ரைட் ஃபுட் டச்சு ஒன்று அவன் வந்து அதை ஷார்ட் அடிச்சிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதை வந்து அவனுக்கு ஃபேவர், அதாவது அவன் லெஃப்ட் ஃபுட்டுக்கு எடுத்து ஒரு ஷார்ட் அடிச்சிருக்கு. இது ரெண்டுமே பண்ணாமல் அவன் வந்து அதை வேஸ்ட் பண்ணினது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டோர்கு வந்து லெஃப்டில் தான் நல்லா அடிப்பான், ரைட்லலாம் அடிக்க மாட்டான் ப்ரோன்றவங்களுக்கு. சரி, இந்த கிளிப்பை பாருங்கள். டோர்குக்கு வந்து ஒரு சூப்பர் சான்ஸ் வந்து ப்ரூனோ செட் பண்ணுவான். அண்ட் அதை எப்படி அவன் வேஸ்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இந்த வாட்டி அவனுக்கு அவன் ஃபேவரட் ஃபுட்டு கிடைச்சாலுமே அதை தூக்கி எங்கே அடிச்சிருக்கிறான் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு கார்னர் கிடைக்குது, அந்த கார்னரில் ஒரு பால் ரீபவுண்ட் ஆகுது. அந்த ரீபவுண்டை அப்படியே வாலி அடிக்கணும்னு ஆசைப்பட்டப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான லெஃப்ட் ஃபுட்டர்லாம் வந்து வச்சானா சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கணும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இங்கே லேக்கிங். டோர்குக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது, பட் டோர்கு அதை அடிக்கும் போது வேறு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அவன் போஸ்ட் ஊற்றி இப்படி நவுத்தி வச்சா கூட கோல் போகுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் வந்து வெரி புவர் கனெக்ட் பண்ணியிருக்கான். இது வந்து அவன் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தான் உள்ள போஸ்ட்லனா இதை யாராலுமே தடுத்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஷாட். அண்ட் கண்டிப்பாக கோல் ஆஃப் த வீக் மந்த் எல்லா அவார்டும் வாங்கின பிறகு அந்த மாதிரி ஒரு வால்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இது மிஸ் பண்ணிட்டான். இந்த இடத்துல கார்னாச்சோக்கு வந்து சரியான ஒரு சான்ஸ் கிடைக்குது. உகாட்டி ஜம்ப் பண்ணுறான். உகாட்டி ஜம்ப் பண்ணின பிறகு அவனுக்கு அடுத்தது ட்ராப் தான் ஆகுது பால். பட் அவங்க பால் அப்சர்வேஷன் இல்லாததுனால அவனுமே கீழே குனிஞ்சு தள்ளையே விடுறான். அது எதுக்குன்னு தெரியல. அவ்வளோ கீழே போனோமா அதுக்கு காலில் முட்டியில் எங்கேயாவது பட்டாவது அது போயிருந்திருக்கும். இந்த மிஸ்ட் சான்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவனோட அப்சர்வேஷன் வந்து போராக இருக்குன்றது தெரியுது. இதை வந்து அவன் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணியிருந்தான்னா கன்ஃபார்மாக கோல் போயிருக்கும். ஸோ அவனோட ஜட்ஜ்மெண்ட் கான் ராங். இந்த வாட்டி பாருங்கள் என்ன நடக்குது. கர்னாச்சோவும் ப்ரூனோவும் கம்பைன் பண்ணி ஒரு மூவ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரூனோ சூப்பராக வந்து கர்னாச்சோக்கு கொடுக்குறான். ஆனால் அந்த பாலை கர்னாச்சோ அப்படியே திருப்பி ஸ்விட்ச் பண்ணியிருந்தானா அங்கே வந்து ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. அதாவது மவுண்ட் அங்கே இருக்கிறான், மவுண்ட்டுக்கு அப்புறம் டாலவும் உள்ளே வரான். அந்த சைடு போகிறத விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் திருப்பி அந்த கிராஸ் போடணுன்றது தான் அவன் இன்டென்ஷனு. அந்த கிராஸை அவன் ஏன் வந்து அந்த இடத்துலையே ஸ்விட்ச் பண்ணி போட்டிருக்க கூடாது? அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்ல. ஸோ இங்கேயுமே அவன் ஜட்ஜ்மெண்டல்ஸ் கான் ராங். இப்போ இந்த பால்லையும் பாருங்கள் சூப்பராக போடுவான் ப்ரூனோ. அந்த ப்ரூனோ போட்டதுக்கப்புறம் அவன் திருப்பி அகைன் கட் பண்ணி ஷார்ட் எடுப்பான். அது வந்து கார்னர் கிடைக்குது. பட் இதில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க இது நல்ல டெசிஷன். பட் டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா டோர்குக்கு ஒரு ஃபேக் பண்ணி ஒரு ஷார்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கை பண்ணி டோர்குக்கு அவன் போட்டுட்டு இருந்தானா, டோர்கு ஒரு கிராஸ் லோ கிராஸ் வந்து அங்கே வந்து இவன் இருக்கான், ஜர்க்ஸி இருக்கான், போட்டு இருந்தானா மேபி அதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கலாம். இவன் என்ன பண்ணுறான், உள்ள கட் பண்ண அடிக்கணும்னு பார்க்குறான். உள்ள கட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஃபேக் பண்ணி அவன் பாஸ் பண்ணலாம். டோர்கு எல்லா வாட்டியுமே வந்து ஓவர்லாப் ரன் வரான், கரெக்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டான். இது வந்து என்னோட ஒப்பீனியன். இந்த வாட்டி பாருங்க, ஒனானா கிட்ட வந்து அந்த பால் டோர்குக்கு வருது. டோர்கு அந்த பால் வந்து கார்னாச்சோக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறான். அண்ட் கார்னாச்சோ என்ன பண்றான், கொடுக்குற இடத்துக்கே வரான் பாருங்க. ஸோ தேவையில்லாத ரன் டுவர்ட்ஸ் சைட் லைன். இப்போ கார்னாச்சோ வந்து டோர்கு பொசிஷனுக்கு வந்தானா டோர்கு எங்கே போவான்? இப்போ டோர்கு வந்து அவனோட வேலையை அங்கே செஞ்சுட்டான், பாஸை வந்து கொடுத்துட்டான். அதை நீ ஒன்று ஃப்ரண்ட்ல டச் எடுத்துருக்கணும், இல்லைன்னா சைடு ஸ்விட்ச் பண்ணிருக்கணும். திருப்பி எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போடுறதுக்கு எதுக்கு பால் உனக்கு நாங்கள் கொடுக்கணும்? இது வந்து கார்னாச்சோ பண்ற another மிஸ்டேக். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கார்னாச்சோ அண்ட் டோர்கு சேர்ந்து பண்ண காமெடியை பார்ப்போம். டோர்கு கேரி பண்ணின்னு வரான். கார்னாச்சோ எதுக்கு சைட் லைன் ஹக் பண்ணுறான்னு எனக்கு புரியல. இப்போ உள்ள ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் மிஸ் ஆகுது நம்மளுக்கு. டோர்கு தூக்கிட்டு வரும்போது பால் கேரி பண்ணிட்டு வரும்போது ஹொய்லாண்டு எங்கே மிடில் இருக்கிறான். தேவையில்லாமல் வந்து கார்னாச்சோ சைட் லைன் ஹக் பண்ணுறான். ஒரு விங்கர் பொசிஷன் ஆடிட்டு இருக்கிறான். இது வந்து சென்சிபிளாக படல. ஒரு வேளை அது அவனுக்கு ஒரு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக ஒரு சென்ஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஒருத்தன் லைனில் எடுத்துகிட்டு வரான், அவன் முன்னாடி இடம் இருக்குது, அதை அவனே கேரி பண்ணிக்கிட்டு வரலாம். ஏன் நடந்து வந்தால் கூட பரவாயில்ல. சைட் லைன் ஹக் பண்ணிக்கின்னு பாலை வாங்கிக்கின்னு டோர்குவும் உள்ள இன்வெர்டட் ரன் கொடுக்கல, நீயும் வந்து ரன் எடுக்கல. ஸோ இட்ஸ் அ வேஸ்டட் மூவ். இது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு ஆட தெரியாதவங்க வந்து பாலை வாங்கி போகிற மாதிரி. டோர்கு நல்ல பிளேயர் தான், எல்லா பாலும் நீ வாங்கி ஆடணும்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் திங்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கார்னாச்சோ நிறைய சைட் லைன் ஹக் பண்ணுறான், அது தேவையில்லாத விஷயம். டோர்குவோட பிளே இதனால ஸ்பாயில் ஆகுது. அண்ட் ஐ டோன்ட் see any sensible tactical move in this. இப்போ இந்த மூவ்ல பாருங்க, இந்த மூவ்ல யோரோ செட் பண்றான் டோர்குக்கு. டோர்கு ரிசீவ் பண்ணும்போது கார்னாச்சோ இன்சைட்ல தான் இருக்கான். டோர்கு கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன இருக்குது பாருங்களேன், ரெண்டு பேரும் ஒரே லைன்ல ஓடின்னு இருக்கானுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை, எந்த டிகாஷனும் இல்லைன்னு இதுலயே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன். இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே ஒரே லைன்ல ஆடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் உள்ள இருக்கணும், இல்லை ஒருத்தன் வெளியே இருக்கணும், இல்லை இவன் உள்ள இருந்தா இவன் வெளியே இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேருமே சைட் லைன் ஹக் பண்றாங்க. இந்த சைட்ல நம்மளுக்கு அட்டாக்கிங் ஜாஸ்தி இருந்தது, பட் அட்டாக்கிங் ஜாஸ்தி இருந்ததே தவிர அது
வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக கன்வர்ஷன் ஆச்சா இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சா பார்த்தா கிடையாது. வேற ரைட் சைட்லேருந்து அட்டாக்கிங் கம்மியாக இருந்தாலும் அந்த சைட்லேருந்து வந்ததுல தான் நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான மூவ்ஸே கிடச்சிது. கார்னாச்சோட ஹெட்டராக இருக்கட்டும், உகாட்டேயோட வாலி மிஸ் ஆனதாக இருக்கட்டும், இதெல்லாமே ரைட் சைட்லேருந்து. லெஃப்ட் சைட்லேருந்து வெறும் அட்டாக்கிங் நடக்குதே தவிர வேறு எதுவும் கிடையாது. த்ரெட் மட்டும் கிரியேட் ஆகுது. தட்ஸ் ஆல். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஓவரால் ரொம்ப நல்லாவே ஆடினோம். ஆனால் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் லூஸ் பண்ணினோம். அந்த பொசிஷன் லூஸ் பண்ணணும் போது ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறையாலாம் நம்ம வந்து சில்லியாக பொசிஷன் லூஸ் பண்ணதுன்னு பார்த்தா 1-2 இடத்துல தான் நான் கவனிச்சேன். அதில் பர்டிகுலர் இங்கே பார்த்தீங்கன்னா டேலட் வந்து லூஸ் பால் கிடைக்குது. அதை வந்து முன்னாடி ப்ரூனோ இருக்கான், அங்கே உகாட்டி இருக்கான், அவங்க எல்லாம் கதறிக்கின்னு வராங்க கூடுறான்ட்டு. பட் அவன் வந்து அதை தேவையில்லாமல் கிளியர் பண்ணி சிட்டிக்கு ஃபேவர் ஆகிற மாதிரி சைடு அவங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி கொடுக்குறான். அதாவது இப்போ சிட்டி பிளேயர் கிட்ட வித்தின் அவர் ஓன் ஆஃப்ல வந்து அவங்களுக்கு ஒரு பால் திருப்பி கொடுக்குறோம். இது ஒரு கிளியரன்ஸே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்க யோசிக்கணும். பிளைண்டா கிளியர் பண்ணக்கூடாது. இங்கே தான் அவங்களோட சீனியாரிட்டி எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸை காட்டணும். இதெல்லாம் இந்த சின்ன பசங்க பண்ற வேலை, இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்க பசங்க பண்ற வேலை. ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்க ஸ்டார்டிங் 11ல இருக்கிற எல்லா வாட்டியுமே என்பது அந்த பாலை நீ வந்து பெட்டரா வந்து கம்போஸ் பண்ணிருக்கணும் தவிர இந்த மாதிரி புவரா கிளியர் பண்ணிக்க கூடாது. இது ஒரு கிளியரன்ஸ். லார்ட் மெக்வயர் என்ன பண்ணார், இதே மாதிரி ஒரு பால் வந்து செட்டப் ஆகிட்டு இருக்கும்போது மைனஸ் கிடைக்கிற பால், அதாவது காசிமீரோ வந்து திருப்பி மெக்வயர் ஆடுவான். மெக்வயர் வந்து ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் பெட்டராகவே ஆடி இருக்கலாம். பட் தலைமை என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா தூக்கி கார்னாச்சோக்கு ஏர் பால் போடுறேன்ட்டு ஆப்போனன்ட் கிட்ட குத்துரும். இது எல்லாமே வந்து குரூஷியலான இடத்துல பொசிஷன் லூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு கவுண்டர் ஆகிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் நல்ல வேலை அது மிஸ்டேக் பண்ணவங்க அதை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான மென்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிமீரோ வந்து ஒரு பீஸ்ட் மோடில் இருந்தாப்புல. அதோ பர்டிகுலராக செட்டப் பண்றப்பலோ இல்லையோ, பட் டிஃபெண்டிங்ல வேற லெவல் பண்ண ஸ்லைடை கவுண்ட் பண்ணியே ஒரு ரீல போட்டுடலாம் போல. அவ்வளோ ஸ்லைட் பண்ணி பால் எடுத்தாப்புல, அட்டகாசமா எடுத்தாப்புல. இந்த சேவை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் பாஸ். ஒன்னா ஒரு சில சேவ்ஸ் பண்ணினாலும் இந்த சேவ் பர்டிகுலராக அதுவும் வெளிச்சத்தில் கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் அடிக்குது அந்த சன்செட் டைமில். அப்படி இருக்கும். கீப்பர் டிஃபென்ஸ் இவங்க எல்லாருமே இதை கஷ்டப்படுவாங்க. ஏர் பால் வந்துச்சுனாலே கண்ணு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலை ஒன்னா வந்து ஓகே ஸ்ட்ரைட்டாக தான் வந்தது. அந்த ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தா கூட அதை மிஸ் பண்ணுறதுக்கு விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சும்மா சூப்பராக வந்து பிளாக் பண்ணினாப்புல பண்ணிட்டு வெயில் இருக்குன்னு காட்டிட்டாப்புல. ஆக்சுவல் சினாரியோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஜாப் வெல் டன். அங்கே அந்த ஒன்னொன்னா சேவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்மோஷ் அடித்த ஷாட்டு சரியான ஷாட். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாலி ஷாட்டு தான். செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கும். நம்மளாலேயுமே ஒன்று அந்த மாதிரி அடிக்க முடியுன்றது இங்கே வந்து நம்ம உகாட்டே வந்து காட்டினப்பல அதே ஒரு வாலி ஷாட்டு தான். இன்னும் கொஞ்சம் லோவர் லெவலில் இருந்தது. அவ்வளோதான் பவுன்ஸ் ஆகி வந்துட்டு இருந்து. அது வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்து வந்தது. அப்படியே கனெக்ட் பண்ணப்பல சரியான ஷாட்டு. இது வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருந்தது மார்மோஷை விட. கொஞ்சம் போஸ்ட்லேருந்து லிட்டில் பிட் ஆவே. ஸோ நம்மளாலையும் அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அடிக்க முடியும்னு வந்து உகாட்டே ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ இந்த மேட்சோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் அட்டாக்கிங் ஜாஸ்தியாக இருந்தாலும் சென்சிபிளாக இல்லை, ரைட் சைடில் அட்டாக்கிங் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிபிளாக இருந்தது. டோர்குக்கும் கார்னாச்சோக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் ஒன்று டோர்கு சைடில் அக் பண்ணணும், இல்லை கார்னாச்சோ அக் பண்ணணும். ரெண்டு பேரும் அங்கே அக் பண்ணுறதுனால அந்த சைடில் இருந்து சும்மா ஒரு பரபரப்பாக இருக்குதே தவிர புஷுன்னு தான் இருக்குது. ஃபைனலாக பார்க்கும்போது ரிசல்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண விஷயம். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கார்னாச்சோ வந்து அவனோட பொசிஷன் ஆடணும். ஸோ பேசிக்கலி ஒரு சிஸ்டம் ப்ளே பண்ணணும். இதுதான் ஒரு ரோல். நீங்கள் தான் இருக்கணும். பால் வரலனாலும் நீ அங்கே தான் இருக்கணும். அது சிஸ்டம் ப்ளே அவன் பண்ணினாலே போதும். என்ன ஆயிடுது இப்போ வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்னன்னா எப்படியாவது வின் பண்ணி கொடுக்கணும், அந்த ஒரு க்ளோரி பைத்திய மாதிரி சம்டைம்ஸ் தெரியுது. எவ்வளவோ பால் அவன் நல்லா அசஸ் பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆயிடுது, அவன் டென்ஷன் ஆயிடுறான். டென்ஷன் ஆகிட்டு அவனே நானே சிங்கிள் மேனாக பார்த்துக்கிறேன் போங்கடா அப்படின்னு போயிடுறான். அது வந்து ஃபெயில் ஆகிடுது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதனாலவே அவனுக்கு கிரிட்டிக்ஸும் ஜாஸ்தி ஆகுது. இதை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன பையன் தான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஒரு பெட்டர் பிளேயர் ஆகணும்னா அவன் ரோல் அவன் கரெக்டாக ப்ளே பண்ணணும். இன்னொருத்த ரோலை பற்றி வரி பண்ணக்கூடாது. உன் ரோல் என்ன அது மட்டும் பண்ணு. உனக்கு இன்சைட் ஃபார்வர்டு கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்டே வைட் கொடுத்துருக்காங்களோ என்ன, அது வந்து கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணிக்கோ. அது ஃபாலோ பண்ணினாலே வந்து கார்னாச்சோ டெஃபினட்டாக பெட்டராக ஆடுவான். பட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பர் 10 ரோல், அதாவது கார்னாச்சோவோட அந்த ரோல் வந்து வீக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு கார்னாச்சோ பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் வந்து மோஸ்ட்லி கார்னாச்சோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் இன்னொன்று ஒரு நம்பர் 10 ஒரு ப்ராப்பரான ஒரு நம்பர் 10 பிளேயரை கொண்டு வந்து ஈவன் சப்ல இருந்து ரொட்டேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்றது நம்ம சீசன் எண்டில் தான் பார்க்க முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு யூரோப்பா லீக் வருது. இப்போ நம்மளுக்கு யூரோப்பா தான் இருக்கிற ஒரே ஒரு லைஃப் லைன். இது விட்டனும் முடிஞ்சது. ஸோ யூரோப்பா வந்து இப்போ அகைன் நம்ம தேர்ஸ்டே நைட் விளாடுறோம். அண்ட் அதுக்கப்புறமா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நியூ காசல் அவனுங்களும் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக விளையாடின கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஆர்சனலாக இருக்கட்டும், நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ட்ரா தான், பட் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ காசல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி டீம். அண்ட் ஐ திங்க் நியூ காசல் நம்மளால் பீட்டும் பண்ண முடியும். என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
பார்க்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா இப்போ யூரோப்பா லீகோட ஃபர்ஸ்ட் லெக் எப்படியாவது வின் பண்ணிட்டு நியூ காஸ்ட்ல வின் பண்ணணும்னா கண்டிப்பாக மஜாவாக இருக்கும். அது நடக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆம்ரிம் கீழே டீம் ரொம்ப நல்லா ஷேப் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் உள்ள சென்சிபிளான மூவ்ஸ் சிலது மிஸ் ஆகுதே தவிர நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. டென்னாக் கிட்ட இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. நல்ல ஒன் டச் செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி ப்ரூனோ எண்ணிலேருந்து நல்லா ஆட ஆரம்பித்தானோ அன்னிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நானே ஒரு ரீல் ரொம்ப மோசமாக ரீல் ஒன்று ப்ரூனோ பற்றி, அது வரைக்கும் ப்ரூனோ அப்படி தான் ஆடினா. ப்ரூனோ நல்ல பிளே மேக்கர் தான், நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது தான். பட் ப்ரூனோ ஆஸ் அ கேப்டனாக ஒரு லீடராக நல்லா பண்ணினானான்னு பார்த்தா இன்னொரு மொக்க டீமுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் கிடையாது, அதுதான் கிடையாது. அவன் இன்னும் பெட்டர். ப்ரூனோ வந்த பீரியட்ல இருந்தே நான் யுனைடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த இம்மீடியட் மொமெண்ட்டே வந்து அவனை இறக்கி விட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எஃபிஷியன்ட் பிளேயரு இப்போ ரீசெண்ட் டேஸில், அதாவது இப்போ இல்லை, நான் அந்த ரீல் போட்ட பீரியடில் ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்குமே. ஏன்னா என்ன இப்படி ஆடுறானே அப்படின்ட்டு. அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு பெயினோட போஸ்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற ப்ரூனோ தான் நம்மளோட ப்ரூனோ. இதுதான் நம்மளுக்கு வேணும், இந்த மாதிரி லீடர் தான் நம்மளுக்கு வேணும், இந்த மாதிரி செட்டப் தான் வேணும். மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து இப்போ வந்து மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணும்னே நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்குன்னா அந்த மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறதுக்கு தானே. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து திருத்திக்கிறதுக்காக நான் அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க பார்க்கும்போது இப்போ ப்ரூனோ கிட்ட எனக்கு அதிகமாக மிஸ்டேக்ஸ் இல்லை. அவன் ஒரு லீடராக வந்து இப்போ ஃப்ரண்ட்ல நின்று உண்மையாலே வந்து இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த விஷயத்தில் ப்ரூனோ மேலே. இந்த விஷயங்கள் இப்போ ஆம்ரிமோட இந்த டாக்டிக்ஸ் வந்து இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகுன்ற நம்பிக்கை. ஒரு தாறுமாறான டீமாக நெக்ஸ்ட் சீசனில் நம்ம இருக்கோம் சார். நம்மளை பார்த்து மற்ற டீமுக்கு பயப்பட போகிறாங்க. இது நடக்க போகுது, இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சீசனில் இந்த நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து எல்லாரையும் ஓட்டுற மாதிரி நிலைமையில இருக்கும். மற்றவங்களை கதற விட போகிறோம் பாருங்கள். சில பேர் கமெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன், சீசனே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன அனாலிசிஸ், என்ன பண்ணுறது, சீசன் முடிஞ்சிச்சு தான், இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லி தான் ஆகணும். அன்றைக்கி நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து கார்னாச்சோ பற்றி திட்டி போட்டுட்டு கார்னாச்சோ டேக்லாம் பண்ணியிருக்காரு போல். கார்னாச்சோ அதை பார்த்துருக்குறான், அதையும் ஒரு போஸ்ட்டாக போட்டாப்பில். இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க யாராவது பார்க்கட்டும், பார்த்து அவங்க திருத்திக்கணும். சரி, நம்ம போடுறத வச்சு அவங்க திருத்திக்க போகிறதில்ல. பட் நம்மளோட கதறலை கொட்டும், அவங்க அதை எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ, பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அது வந்து அவங்களோட இது. ஸோ இதுதான் என்னோட இது. நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது மெயின் ரீசனே என்னோட மனசில் இருக்கிறத கொட்டணும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட அனாலிசிஸையும் நான் ஷேர் பண்ணணுன்றது தான். ஸோ அதை தவிர்த்து வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனிவேஸ், நம்ம அடுத்த மேட்சஸ், அதாவது நம்ம யூரோப்பாவோட ஃபர்ஸ்ட் லீக் முடிஞ்சும் தென் சண்டே கேம் முடிஞ்சிட்ட பிறகு வேணா அந்த 2 வீடியோ கம்பைன் பண்ணி முடிஞ்ச ஒரு அனாலிசிஸ் பண்ணி நான் வீடியோ அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறேன். அதர்வைஸ் கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சோன்னு ஒரு கதறல் வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா அது என்னோட இன்ஸ்டண்ட்டாக என் மைண்டில் இருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம யூரோப்பா லீக் கேம் அப்போ தயவு செஞ்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், மேட்சை பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஆடுறாங்க. அந்த இப்போல்லாம் வந்து போரிங்ன்றதே கிடையாது நம்மளோட டிக்ஷனரியில், அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் த டீம், கிவ் அப் பண்ணாதீங்க. இது ஓவர் கீவர் இதெல்லாம் இருக்கட்டும் சார், என்ஜாய் பண்ணுங்கள் கேமை. இப்போ என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோட இந்த வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸு, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோ பேஸ் பண்ணி நான் அனாலிசிஸ் கொடுக்கணும், ஜென்ரல் ட்ராஷ் டாக்கிங் பண்ணாமல் இந்த மாதிரி நான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கல நான் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி, சைனிங் ஆஃப்.